எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய ரிசல்ட் சப்போர்ட்டை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சிரமங்கள் இருக்கு அப்படின்னா, இல்ல குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய சிரமமும் இல்லை. உதாரணத்துக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பொறுத்த வரைக்குமே ஈரானும் யூஎஸும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து இந்த கத்தார்ல டைரக்டா பேசுறாங்க. ஸோ அதுவும் ஷெடியூலாகி நீட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஹார்மூஸ் ஜலசந்தியில மறுபடியும் போக்குவரத்து ஓரளவுக்கு சீரமைஞ்சிருக்கு. அந்த வழியா வந்த டிராஃபிக்குமே அதிகமாக இருக்கு. ஸோ அந்த இஷ்யூஸ் இல்லை. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பெருசா இப்போ எதுவும் எஸ்கலேட் ஆகல. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சரி, அது போக யுஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்குமே நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து ஏஐ லீட் பண்ணக்கூடிய அந்த growth வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏஐ வந்து ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. டைம் கன்சியூம் பண்றத பெரிய அளவில் தடுத்திருக்கு. நிறைய யுஎஸ் கம்பெனிகள் வந்து இப்போ ஏஐ பயங்கரமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எல்லாத்தையும் இந்த ஆர்டிக்கலை ஒட்டு மொத்தமா சேர்த்து பார்த்தா அது என்ன சொல்றாங்கன்னா, யுஎஸ் வந்து ஒரு ரொம்ப காலமா வந்து ஆயில டிபெண்ட் பண்ணி அதோட பொருளாதாரம் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆயில தன்னோட கண்ட்ரோல் வச்சுட்டு மூவ் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ அது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஏஐ கண்ட்ரோல் வச்சுக்கிறது மூலியமா மூவ் ஆகும். ஏஐ ப்ரொடக்டிவிட்டி, ஏஐ பேஸ்டு growth அப்படிங்கிறது யுஎஸ்ல நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னா, யுஎஸ் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்தியாவுடைய ஐஎன்ஆர் வந்து யுஎஸ் டாலருக்கு எகைன்ஸ்டா ரேலி ஆகிறது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரே. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட இந்த யுஎஸ் வந்து ஏஐல டாமினேட் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்தில் ஈவன் சைனா பெரிய ஒரு காம்படிஷனா வந்துச்சு. டீப் சீக் மாதிரியான நிறைய கம்பெனிகள் வந்து சாட் ஜிபிடியை காம்படிட் பண்ண வந்துச்சு. பட் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய சைனீஸ் மாடல் இருந்தாலுமே பேஸா கிளாடு, அப்புறம் ஜெமினி, அப்புறம் இந்த சாட் ஜிபிடி, இது வந்து பெரிய அளவுல ஏஐ ஃபீல்டை இப்போ டாமினேட் பண்ணியிருக்கு. இது மூணுமே யூஎஸ் பேஸ்டு கம்பெனி அண்ட் கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே யூஎஸ் பேஸ்ல ஏஐயோட ப்ரொடக்டிவிட்டி அருமையா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த ஆர்டிகல் சொல்லக்கூடிய விஷயம். இதனால ஃபெட் இப்போதைக்கு ரேட் கட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா ஃபெட் எதுக்காக ரேட் கட் பண்ணணும்னா, growth வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழ்நிலையில இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா கொடுத்தா தான் கோல்டு growth பெரிய அளவில் பாதிக்கப்படும். நாட்டோடைய growth வந்து பாதிக்கப்படும்னா அதை ஊக்குவிக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கடன் கொடுக்கும் பொழுது அது பிசினஸை மறுபடியும் பெரிய அளவில் டெவலப் பண்ணும். பட் இப்போ ப்ரொடக்டிவிட்டி ஆல்ரெடி நல்லா இருக்கிறதுனால இப்போதைக்கு ஃபெட் ரேட்டை கம்மி பண்ணணுங்கிற கட்டாயத்தில் அவங்க இல்லை. ஸோ 2026 முடிகிற வரைக்கும் ஃபெட் ரேட்டை கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். ஃபெட் ரேட் கட் பண்ணாட்டி என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, யுஎஸ் டைரக்டா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுமானா இல்லை. ஏன்னா யுஎஸ் வந்து ஆல்ரெடி அந்த நியூஸ் டைஜஸ்ட் பண்ணிருச்சு. ஏஐ growthமே நல்லா இருக்கிற பட்சத்தில் ஃபெட்டுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியா ஃபெட் வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கேயே ப்ரொவைட் பண்ணும் பொழுது யுஎஸ் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவுக்கு பணம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா அங்கேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் இங்க பணத்தை மாத்தி, அதுவும் ஐஎன்ஆர் வீக்கா இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த பணத்தை மாத்தி மறுபடியும் டாலரா கன்வெர்ட் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு லாஸ் ஆக முடியும். அதனால எஃப்ஐஎஸ் உடைய ஃபண்ட் ஃப்ளோ இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது தொடர்ந்து மிகப்பெரிய டவுட்டா இருக்கும். ஃபெட் ரேட் ஹையாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. அது மட்டும் கிடையாது. இது போக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை கோல்டு அண்ட் சில்வர் ஏறுறது அப்படிங்கிறது வந்து முக்கியமா கோல்டு. ஏன்னா கோல்டு ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோல்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது. கோல்ட்ல கேஷ் ஃப்ளோ கிடையாது. ஸோ கோல்டு டிவிடெண்டும் கொடுக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு, யுஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்டர்ஸ் கோல்டு நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் இருக்காது. இந்தியாவுடைய மிகப்பெரிய சேவிங்ஸ் அப்படிங்கிறது கோல்டுல முடங்கி இருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி கோல்ட்ல கேஷ் ஃப்ளோ கிடையாது. கோல்டு வாங்கி வச்சீங்கன்னா அது தங்க கட்டியா வீட்டில் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா அந்த பணம் வந்து மார்க்கெட்டுக்குள்ள மறுபடியும் புழங்கும் அந்த பணம். ஓகே, பட் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அது பண்ணாது. இப்போ நீங்க ஈவன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட அந்த இடத்துல வாடகை வரும், வீடு கட்டுவீங்க, வாட் எவர் பணம் புழங்கும். பட் கோல்டு அப்படியே அந்த பார் அப்படியே உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. யுஎஸ்ல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. டாலரும் ஸ்ட்ராங்கா இருக்கு. 2வது யுஎஸ்னுடைய இப்பத்த ப்ரொடக்டிவிட்டியும் நல்லா இருக்கு. ஏஐ மார்க்கெட்டை லீட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கு ஃபாரின் இன்ஃப்ளோ வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஐஎன்ஆர் வீக்கா இருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். கோல்டோட பிரைஸ் ஏறதுக்கான
பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கோல்டோட பிரைஸ் ஏறலையே, நம்ம ஒரி பண்ணிக்கிறோம்னா இந்தியாவோட முக்காவாசி சேவிங்ஸ் வந்து கோல்டா இருக்கு. இதெல்லாம் தான் இந்தியாவோட பிரச்சனை. ஏன் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் ஏறுது? யுஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் அப்படியே ஹைக் போகுது. நம்ம மார்க்கெட் இன்னும் அங்கேயே தடவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இதே பிளேஸஸ்ல தொடர்ந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இதே பிளேஸஸ்ல மார்க்கெட் தவழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. இதே பிரைஸ்ல மார்க்கெட்டு கன்டின்யூ ஆகுதா அப்படிங்கிறது இ எப்படி எப்ப நம்ம அதை உணர்ந்துக்கலாம்? அல்லது எப்போ அது பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, யுஎஸ் ஃபெட் ரேட் கம்மி பண்ணி மறுபடியும் எஃப்ஐஎஸ் உள்ள வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இன்கிரீஸ் ஆகணும். நம்மளோட எக்ஸ்போர்ட் எப்போ இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆப்வியஸ்லி இந்த ட்ரேட் டீல் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல ஏதாச்சும் நடந்து இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதெல்லாமே ஒரு டெம்பரவரி ப்ராப்ளமா தான் நம்ம பார்க்கிறோம். லாங் டேர்ம்ல இன்னுமே இந்தியன் மார்க்கெட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதுலலாம் எந்த ஒரு குழப்பமுமே கிடையாது. ஈவன் இது போக நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்ல ஒளிப்பதிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த அளவுக்குலாம் பெருசா ஒண்ணும் இல்ல. ஓகே. இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டேட்டா தான். மத்தபடி பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆயில் ஃப்ளோவும் ஸ்மூத்தா இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஏன் இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம்னா, டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன பேஸ் பண்ணி தான் அதிகமான இந்தியன் எக்கானமி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் இன்னுமே நல்லா இருக்கு. க்ரூட் ஆயில் விலையும் இப்ப கம்மியாயிட்டதுனால டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால, அ இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஸோ டொமஸ்டிக் கன்சம்ப்ஷனும் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னா தான் நம்ம லாங் டெர்ம் குரோத்த பத்தி வொரி பண்ணிக்கணும். பட் இம்மீடியட்டா நம்ம மார்க்கெட்டு இதே இடத்துல தவழ்ந்துட்டு இருக்காம மேல போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு இதெல்லாம் தான் தடையா இருக்கு. எதெல்லாம் யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது, ஃபெட் ரேட் கம்மி பண்ணாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஏஐ உடைய புரொடக்டிவிட்டி, ஏஐ லீட் பண்ணக்கூடிய குரோத் இதெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு டெம்பரவரியா ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. பட் லாங் டெர்ம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால. ஓரளவுக்கு 2, 3 தடவ திருப்பி திருப்பி அதையே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சாரி ஃபார் தட். எனிவே இது போக முக்கியமான நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அ இந்தியாவ பொறுத்தவரைக்குமே குயிக் காமர்ஸ் வந்து இப்ப பெருசா லீட் பண்ணுது. இன்னைக்கு அந்த டேட்டாவ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குயிக் காமர்ஸ் காமர்ஸுக்கும் குயிக் காமர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, காமர்ஸ் அப்படிங்கிறது இந்த Amazon, Flipkart இதெல்லாம் காமர்ஸ். அத அப்படி வச்சுக்கங்க. ஓகே. காமர்ஸ் இதெல்லாம் காமர்ஸ். இந்த Amazon, Flipkart, இந்த Meesho, அ அப்புறம் Snapdeal எல்லாம் இருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் காமர்ஸ். எது குயிக் காமர்ஸ்னா, இந்த Instamart, Blinkit இந்த ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல கொண்டு வந்துருவாங்கல்ல. நம்ம காய்கறி எல்லாம் வாங்குறோமே. பிக் பாஸ்கெட் இதெல்லாம். இதெல்லாம் குயிக் காமர்ஸ். இந்தியாவுல இப்போ ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து காமர்ஸ்ல ஆர்டர் பண்ணக்கூடியத தாண்டி அதிகமா இப்ப குயிக் காமர்ஸ்ல ஆர்டர் நகர ஆரம்பிச்சிருக்கு. இதனால Amazonம், Flipkartம் குயிக் காமர்ஸ்க்கு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க Swiggy, Zomato இவங்க எல்லாமே வந்து காமர்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம, குயிக் காமர்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணி Blinkitடையும், Instaவையும் அதிக அளவுல குரோத்த கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த Amazon, Flipkartக்கெல்லாம் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவங்களும் அத நோக்கி வர்றாங்க. இது வந்து அ பெரிய அளவுல அ பிரைஸ் காம்படிஷன கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இது போக இன்னைக்கு ஐஆர்டிஏ சேர்மேன் நம்ம பேசும்பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனிகள பத்தி ஒரு விஷயத்த பேசினார். ஆக்சுவலா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து புது டாக்டிக்ஸ ஒண்ணு கொண்டு வர்றாங்க. என்னன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட்டா இருந்தா மக்கள் வந்து அது பெரிய கம்பெனின்னு நெனச்சுக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி லிஸ்ட்டா இருந்துச்சுன்னா, அது உண்மையாலுமே அது பெரிய கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க, நான் எல்லாருமே இருக்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட்டா இருக்கிற கம்பெனி எல்லாமே பெரிய கம்பெனி எல்லாம் இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டே இங்க இருக்காது. ரூ. 1, ரூ. 2க்கெல்லாம் ஸ்டாக்ஸே கிடைக்காது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ ஐஆர்டிஏ சேர்மன் பேசும்பொழுது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஐபிஓ போறீங்கன்னா, உங்களுக்கு கேப்பிட்டல் ரைஸ் பண்ற தேவை இருந்தா மட்டும் போங்க. அது இல்லாம கம்பெனிய பெருசா காமிக்கணுங்கிறதுக்காக ஐபிஓ கொண்டு போயிட்டு, ஆ இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. அவர் நெறைய பேசியிருந்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. டைம் கிடைச்சா அதையுமே படிச்சு பாருங்க. ஓகே. மத்தபடி அ ஓரளவுக்கு மார்க்கெட் ஒரு டீசென்ட்டான ஏரியாவுல தான் இருக்கு. ஜூன் எக்ஸ்பைரி நல்லபடியா முடிஞ்சிருக்கு.
ஜூன் எக்ஸ்பிரி பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு ரோல் ஓவர் நடந்திருக்கும். நாளைக்கு இனிஷியல் பொசிஷன் நடக்கும். இன்னைக்கு நாளைக்குடைய வேல்யூஸ பார்த்துட்டு நம்ம அடுத்த மந்தோட ஜூலை மந்தோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ட கால்குலேட் பண்ணிடலாம். பட் நாளத்த மார்க்கெட்ட பொறுத்த வரைக்குமே இது ஃப்ரீ டே தான். ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வேல்யூஸ பேசுவோம் நம்ம. ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னத்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ட வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பெரிய அளவுல குழப்பமெல்லாம் எதுவும் இல்ல. ஜூன் சீரிஸோடைய பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட்டிங் பாயிண்டான 23,858க்கு கீழ விடாம ஜூன் சீரியஸ குளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அதே மாரி இன்னைக்கு பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,028க்கு மேல மார்க்கெட் போகல. ஜூன் சீரிஸ பொறுத்த வரைக்குமே ஒரு ஃபிளாட் டூ நெகட்டிவ் குளோஸ் தான் இது. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்ல. ஸோ பட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது நம்மளுக்கு ஜூலை எக்ஸ்பிரியில தான் ஓப்பன் ஆகும். அப்போ நாளத்த மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் டிஸ்கஸ் பண்றது நம்ம ஜூலையோடைய க்ளோஸ பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல ஜூலையோடைய கிராஃப பார்ப்போம். ஜூலையோடைய கிராஃப் மூவ்மெண்ட்ட பொறுத்த வரைக்கும் அதையும் நம்ம பெருசா குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவுமே வேல்யூஸ்ல தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ ஜூலையோடைய க்ளோஸ பொறுத்த வரைக்கும் இது ஒரு லூப் ஃபார்மேஷன் க்ளோசஸ். ஓகே. இந்த லூப் ஃபார்மேஷன் க்ளோஸ் 24,040ங்கிற இந்த லூப் ஃபார்மேஷன் க்ளோஸ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில ஜூலை சீரிஸ் ஓப்பன் ஆகும். ஆனா டிஸ்கஸ் பண்றது வந்து நம்ம ஜூனோடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா ஜூலையோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ட கால்குலேட் பண்ணணும்னா இன்னைக்கு ரோல் ஓவர் நடந்திருக்கும். நாளைக்கு ஃப்ரெஷ் பொசிஷன் நடக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜூலையோடைய வேல்யூஸ நம்ம நாளைக்கு சாயங்காலத்துல இருந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஜூனோடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ட பேஸ் பண்ணி இந்த க்ளோஸ பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,228 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல அடுத்த பொசிஷன் நடுல் 24,158. பொசிஷன் நடுவுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,362, 24,422. அதுக்கு மேல ஹடில் 24,668 அண்ட் அதுக்கு மேல ரெசிஸ்டன்ஸ் 24,872. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஜூன் சீரிஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண வேல்யூஸ். ஸோ ஜூலை சீரிஸோட வேல்யூஸை நம்ம நாளைக்கு தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நாளத்த மார்க்கெட் வந்து ஃப்ரீ டே மூவ்மெண்ட் தான். மேக்ஸிமம் ஜூன் சீரிஸோட தாக்கம் இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 24,228, 24,262, 24,332. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 23,962. அதுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா 23,928, 23,858 அண்ட் அதுக்கு கீழே ஹடில் 23,632. அதுக்கும் கீழே பொசிஷனல் சப்போர்ட் வந்து 23,422. அதே மாதிரி இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 23,828, 23,762, 23,732. இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு நம்ம பேசிடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரி நாளைக்கு ரெண்டு பக்கமே டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸோட அட்டாக் பொசிஷன்ஸை காட்டிலும் புல்ஸோட அட்டாக் பொசிஷன்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. அதில் குழப்பம் இல்லை. பட் ரெண்டு பேருமே பொசிஷன்ஸை கொஞ்சம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரிங்கிறனால ரெண்டு பக்கமே பொசிஷன் நடந்திருக்கு. பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. பட் ஓவராலாக பார்க்கும்பொழுது பியர்ஸோடைய டிஃபென்ஸும் புல்ஸோடைய டிஃபென்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து பியர்ஸோடது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு, புல்ஸோடது கொஞ்சம் வீக்காக இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோடைய இன்னத்த மூவை பொறுத்த வரைக்குமே மறுபடியும் அதே சிங்கிக்குள்ள தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய மூவ் கிடையாது. பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸ் வந்து ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவான க்ளோஸ் தான். பட் நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூலையில் ஓப்பன் ஆகும். ஸோ ஜூலையோட க்ளோஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஜூலையோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே அது கன்சால்டேஷன் ஜோன்ல ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸாக இருக்கு. ஸோ ஜூலையோடைய க்ளோஸை பேஸ் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அகைன் பேங்க் நிஃப்டியுமே நம்ம ஜூனோடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தான் டிஸ்கஸ் பண்றோம். நாளைக்கு இதோட தாக்கம் மட்டும்தான் இருக்கும். ஜூலையோடது வந்து நம்ம நாளைக்கு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 58,132, பிரைமரி சப்போர்ட் 58,058. அதுக்கு மேல அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 58,232, 58,782. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 57,862, 57,222. இதெல்லாம் ஜூன் சீரீஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுது. நாளைக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை சீரீஸை நாளைக்கு சாயங்காலம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சரி, எனிவே பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் நம்ம வந்துட்டு பேசிடலாம். சாரி, பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. எல்லா பக்கமும் சொற்பமாக தான் இருந்துச்சு. பெரிய அளவில் பொசிஷன்ஸ் எல்லாம் எதுவும் நடக்கல. முக்கால்வாசி இடங்களில் 0-0 தான் இருக்கு. பியர்ஸும் ஸ்ட்ராங்கா இந்த ஒரு பொசிஷனையும் பண்ணல, புல்ஸும் ஸ்ட்ராங்கா இந்த ஒரு பொசிஷனையும் பண்ணல.
எனிவே மார்க்கெட்ஸை பத்தி ஓரளவுக்கு இன்னத்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷன்ஸ் பெரிய அளவில் இல்லை. டேட்டாக்களுமே ஜூலை 2க்கு மேல தான் டேட்டாக்கள் ஸ்ட்ராங்கான டேட்டாக்கள்லாம் வருது. ஸோ நான் பேரோல் டேட்டா இதெல்லாமே ஜூலை 2க்கு அப்புறம் தான் வருது. அதனால நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஓவராலா யுஎஸ் எக்கானமி பத்தியும் இந்தியன் எக்கானமியோட ஸ்டேட்டஸ் பத்தியும் நம்ம இன்னைக்கு பேசியிருந்தோம். மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பேசுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.